எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆவியின் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை சபை அறிந்து கொள்வது, சபை பெற்றுக் கொள்வது ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். ஏறி போய் எதற்காக போனார்? வரங்களை எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்காக என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராக கடைசி காலகட்டத்திலே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செயல்பட்ட அதே வரங்கள் சபைக்குள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு சபைக்குள் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், வரங்கள் என்கிற ஒரு புரிதல் இல்லாமல் போய்விட்டது. வரங்கள்னா என்ன? ஏன் சபைக்கு வரங்கள் தேவை? வரங்கள் இருக்கும் என்றால் சபை வளர ஆரம்பிக்கும். வரங்கள் இருக்கும் என்றால் சபை பரிசுத்தமாகும். வரங்கள் செயல்படும் போது அநேக புதிய ஆத்துமாக்கள் உள்ளே வருவார்கள். வரங்கள் இருக்கும் என்றால் இந்த சபையை கர்த்தர் இன்னும் மறுரூபப்படுத்துவார். இவைகளெல்லாம் வரங்கள் மூலமாக ஆவியானவர் சபைக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அது யார் மூலமாக என்றால், இந்த சபைக்குள் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவரவர் தனித்தனியான வரங்களை அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பவில்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் வரங்களை வைத்திருக்கிறார். ஆனா அந்த வாஞ்சிக்கிற ஆத்துமா, தாகமுள்ள ஆத்துமா, தேவனுடைய சேர வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிற ஆத்துமாவுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அந்த வரங்களை கொடுத்து நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால்தான் பவுல் இப்படி எழுதுகிறார் ஒரு வசனத்துல. அந்த வசனத்துக்கு நேராக நம்ம திரும்புவோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோமா? சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் ரொம்ப பாரத்தோடு சபைக்கு என்ன சொல்றார்னா, சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளும் எதை குறித்து அறிந்து கொள்ளணும்னு சொல்றார்னா, ஆவியின் வரங்களை குறித்து என்ன செய்திருக்கணும்? அறிந்திருக்கணும். ஆவியின் வரங்களை குறித்து அறிந்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா தானே பாஸ்டர் கேட்டீங்க? ஆனா எத்தனை பேருக்கு உண்மையா ஆவியின் வரங்கள் எத்தனை, அந்த வரங்கள் எல்லாம் சபைக்குள் எப்படி செயல்படுதுன்னு நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. பரவாயில்ல, இன்னைக்கு ஆவியானவர் தெரியலனா கற்றுக் கொடுப்பார். எல்லாரும் தெரிந்து கொண்டு வருவதில்லை. தெரியாதவர்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்க தான் ஆவியானவர் இருக்கிறார். அப்ப பவுலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அவனுக்கு விருப்பம், அவருக்கு தாகம் என்னன்னா, யாருமே ஆவியானவரை குறித்து அறியாம போயிடக்கூடாது, அவருடைய வரங்களை குறித்து அறியாம போயிடக்கூடாது என்று சொல்கிற பாரத்தோடு அவர் எழுதியிருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க ஆவியானவருடைய வரத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். ஆவியானுடைய வரங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. என்னென்ன வரங்களை பவுல் நமக்கென்று ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். எல்லாம் கவனிங்க. கடைசியில எத்தனை வரோன்னு கேட்பேன், நீங்க தான் எனக்கு சரியா பதில் சொல்லணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. மொத்தம் எத்தனை வரம்? 9 வரங்களை ஆவியானவர் சபைக்கென்று இலவசமாக கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 9 வரங்களை வேதத்தில் ஆவியானவர் நமக்காக வைத்திருக்கிறார். 9 வரங்கள். இந்த வரங்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சித்து இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இத கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கென்னே விசேஷமா வச்சிருக்கிறார். ஆனா இந்த தேவ பிள்ளைக்கு ஆவியானவரே அந்த வரங்களை எனக்கு தாங்கன்னு கேட்பீங்க, நான் உங்களுக்கு அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்.
இந்த 9 வரங்களையும் 3 பகுதிகளாக நம்மளால பிரிக்க முடியும். கொஞ்சம் நீங்க முதல்ல பாடத்தை போல இதை கற்றுக்கொள்ளும். நீங்கள் எழுதிக் கொள்வது நல்லது. ஏன்னா இதெல்லாம் என்றைக்கும் நம்ம சபையில சொல்லிக் கொடுப்பது அல்ல. சொல்லும் பொழுது கவனித்து அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் பின்னாட்களில் நீங்கள் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த வரங்களை 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஞான வரங்கள். சொல்லுங்க, என்ன வரங்கள்? இன்னும் கூட ஒரு விஷயம் சத்தமா சொல்லுங்க, என்ன வரங்கள்? ஞான வரங்கள். இதுக்குள்ள 3 வரங்களை ஆவியானவர் தொகுத்து வைத்திருக்கிறார். எப்படி என்றால், அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லும், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அப்புறம் கீழே அடுத்தது 10வது வசனத்துல இருக்கக்கூடிய ஆவிகளை பகுத்தறிதல். இந்த 3 எதுக்குள்ள வந்துரும்னா ஞான வரங்களுக்குள்ள வந்துரும். ஞான சம்பந்தப்பட்டது. அப்படின்னா ஆவியானவர் ஞானத்தோடு இசைந்து என்ன செய்வார் என்றால், ஞானத்தை போதிக்கும் வசனம்னா ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை, நீங்க பல பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு சபைக்கு வரும்போதே இவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இருக்கு அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் ஞானத்தை போதிக்கும் வசனம் வரம் ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னா அவரால் அந்த பிரச்சனை என்ன என்பதை சரியாய் உங்களுக்கு சொல்ல முடியும். பிரதர், நீங்க இந்த பிரச்சனையில தானே இப்ப இருக்கிறீங்க, சிஸ்டர் நீங்க இந்த பிரச்சனையில தானே இருக்கிறீங்க அப்படி என்று அவர்களால் சரியாக சொல்ல முடியும். யாருக்குன்னா ஞானத்தை போதிக்கும் வசனத்தினுடைய அறிவை உடையவர்கள். அதே ஞானத்தை போதிக்கும் வசனத்தை விட்டு அடுத்தது சொல்லப்படுது அறிவை உணர்த்தும் வசனம். அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வது எதுனா அறிவை உணர்த்தும் வசனம் தான் தீர்வு சொல்லும். பிரச்சனையை கண்டுபிடிப்பது ஞானத்தை உணர்த்தும் வசனம், பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அறிவை உணர்த்தும் வசனம். இந்த அறிவை உணர்த்தும் வசனம் இருக்குன்னா அவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுதான். பிரதர் இதை செய்யுங்க பிரதர் சரியாயிடும், சிஸ்டர் இதை செய்யுங்க சிஸ்டர் இது சரியாயிடும், இப்படி சொல்வார்கள் என்றால் அது சரியான விடையா இருக்கும். அதுதான் அவர்களுக்கு பதிலாக இருக்கும். நீங்க யாரோ கிட்ட போய் எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்டு பதில் கிடைக்காதது கூட ஒரு மனிதனுக்குள் அறிவை உணர்த்தும் வரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார்னா எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் அவர் மூலமாக பதில் சொல்ல அவர் போதுமானவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் எல்லாம் எவ்வளவு அவசியமானது பாருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பிரச்சனையோடு இருக்கிறீங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஞானத்தை உணர்த்தும் வசனம் இருக்குன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் இதுதான் சொல்லி விடுவார்கள். அந்த வரங்கள் எல்லாம் இன்னைக்கு சபைக்கு ரொம்ப தேவை. இந்த சபை வறட்சியா இருக்கக்கூடாது. ஒரு சபை வளர்ச்சி அடையணும் என்றால் வரங்கள் ரொம்ப அவசியமானது. வரங்களோடு சேர்ந்த கனிகள் அவசியமானது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே அந்த ஞான வரங்களை எங்களுக்கு தாரும். சொல்லுங்க, என்ன வரங்கள்? ஞான வரங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய வரங்கள். அதுல ஆண்டவர் பாஸ்டர், பிஷப், லீடரு, இவரு சாதாரண ஆளு, அவன் நேற்றைக்கு வந்த விசுவாசி, இந்த வித்தியாசமே கிடையாது. எந்த மனிதனுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதோ, தேவனோடு பரிசுத்தமாய் வாழ அவன் விரும்புகிறானோ, அவனுக்கு ஆண்டவர் இலவசமாய் இந்த வரங்களை கொடுப்பார். இது மாயாஜால வித்தை போல கிடையாது. வாஞ்சிக்கிற எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞான வரங்கள்ல 3வது அந்த வரம் என்ன அப்படின்னா ஆவிகளை பகுத்தறிதல். எல்லாம் சொல்லுங்க, 3வது அது என்னது? அது ஆவிகளை பகுதி. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஞான வரங்கள் சொல்வார்கள். இந்த ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னா இவங்க ஆவியானவர் மூலமா பேசுறாங்களா, இல்ல இவங்க வேற ஆவியில பேசுறாங்களா, இது சரியான ஆவியோடு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களா, இல்ல வேற ஆவியோடு வந்திருக்காங்களா, இல்ல இவங்க குழப்பம் உண்டு பண்றவங்களா, இது எல்லாமே அந்த ஆவியின் வரம் உடையவர்கள் பகுத்தறிந்து விடுவார்கள். ரொம்ப ஈஸியா, ரொம்ப பேசக்கூட தேவையில்லை. அவங்க கிட்ட பேசி 2 வார்த்தை பேசினாலே சொல்லிடுவாங்க இந்த ஆவி சரி கிடையாது. ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்ப அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க முன்னாடி இருந்து ஒரு மனுஷர் அவரு ஆமேன் ஆமேன் சொல்லி அல்லேலூயா வேற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். எல்லாரும் நினைச்சாங்க அவர் வேற விதமா சொல்றாரு. ஆனா அந்த போதகர் முன்னாடி நிக்கிற ரொம்ப கரெக்டா சொன்னாரு, இந்த சகோதரன் கூட ஆவி சரியில்லை அப்படின்னு முடிச்ச உடனே சொன்னார். அது எதை வச்சு சொன்னார் என்றால் இந்த ஆவிகளை பகுத்தறிதல் வச்சு சொன்னார். அப்ப கடைசியில பார்த்தா அந்த கூப்பிட்ட ஊழியக்கார் சொன்னார், எப்படி பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு சரியா சொல்ல முடிந்தது? ஏன்னா ஆண்டவர் அந்த இலவசமா அவருக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை கொடுத்து வைத்திருந்தார். இதுவும் ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள், வாஞ்சிக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு தேவனிடத்துல கேட்கிற பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க
பாஸ்டரை நீங்க கேட்டு சொல்றீங்க, பாஸ்டர் இதை ஜெபித்து சொல்லுங்க, நல்லதுதான். ஆனால் என்னுடைய வாஞ்சை என்னன்னா, சபையில் இருக்க எல்லாருமே ஜெபித்து அதை அறிந்து கொள்ளணும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகணும். நீங்கள் என்னிடத்தில் கேட்பது நல்லது, ஆனால் அதை விட நீங்களாகவே அந்த வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், அநேகருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஞான வரங்கள் தேவை நமக்கு. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். மூன்றாவது ஆவிகளை பகுத்தறிதல். அபிஷேகம் மாதிரியே இருக்கும், ஆனா அது அபிஷேகம் கிடையாது. ரெண்டு காரியம் இருக்கு. பிசாசு கூட ஒளியின் தூதனின் வேஷத்தை போட்டு அவன் அபிஷேகம் பேசுறது போல பேசுவான், அபிஷேகம் கிடையாது, அந்நிய அக்கினி. இதையே நமக்கு பகுத்தறியறதுக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிதல் தேவை. அது சபைக்குள் செயல்படணும். அப்பந்தான் அந்த சபை சரியா வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். அப்பந்தான் அந்த சபை சரியான விதத்துல விதை போட்டிருக்குன்னு அர்த்தம். சபைக்குள் இருக்க எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஆவியானுடைய வல்ல கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கணும். அவர்கள் வரங்களால் நிரப்பப்படணும். முதலாவது ஞான வரங்கள் 3, இரண்டாவது வல்லமை வரங்கள் 3. 9 வரத்தையும் நம்ம 3 பிரிக்கிறோம். இரண்டாவது வல்லமை வரங்கள், சொல்லுங்க எல்லாரும். அதுல முதலாவது குணமாக்கும் வரங்கள். சொல்லுங்க, என்ன வரங்கள்? குணமாக்கும் வரங்கள். இந்த குணமாக்கும் வரங்கள் தேவன் இலவசமா கொடுக்கிறார். எல்லா வரமும் இலவசம் தான். இது ரொம்ப விசேஷமானது. எத்தனை பேருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அநேகர் சுகமாகணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆனா நீங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணும்போது அமைதியால இருந்துட்டீங்க. நீங்க குணமாக்கும் வரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலே நீங்க உங்களுக்கு அதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க இப்ப ஆமென் சொன்னீங்க, ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆனா சபையில ஒருத்தவங்களுக்கு வியாதின்னு சொல்லும் போது நீங்க கதறுவீங்க, ஆண்டவரே அந்த நபரை எப்படியாவது என்ன செய்யும், சுகப்படுத்துங்க ஆண்டவர். அப்பந்தான் ஆண்டவர் பாப்பார், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாரம் இருக்குப்பா, இலவசமா அந்த வரத்தை கொடுப்பார். பாரம் உள்ளவர்களுக்கு கொடுப்பார். பாரம் இல்லாதவங்களுக்கு ஒரு வரமும் இருக்காது, அதை பற்றி அக்கறை இருக்காது. அவங்க அதை பற்றி எல்லாம், நான் ஞாயிற்றுக்கிழமை போவேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவேன், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவேன். வருவது மாத்திரம் அல்ல, நீங்கள் வரங்களை பெற்றுக் கொள்வது அவசியம். வரங்களை பெற்றுக் கொள்வது அவசியம். குணமாக்கும் வரங்கள். அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா ஒரு ஆளை நீங்க ஜெபிப்பீங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா ஒருத்தருக்கு ஜெபம் பண்றதுக்குள்ளே அடுத்த படுக்கை இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய நேரம் போயிட்டு உடனே வந்துடுறது. ஏன்னா நம்மளை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல இப்படி எல்லாம் ஜெபிப்பதற்கு அலோ பண்றது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட குணமாக்கும் வரங்களை தேவன் நமக்கு கொடுப்பார்னா ஜெபிக்கிற எல்லா இடத்திலும் சுகத்தை காண ஆண்டவர் கிருபை செய்வார். இது ரொம்ப அவசியமானதுங்க, ரொம்ப அவசியமானது. ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்கள், சுவாசிக்கிறதுக்கு சுவாசம் ஒரு விசை எடுக்கிறதுக்கு பிரயாசம். ஆனால் இந்த குணமாக்கும் வரங்கள் இருக்கணும், அவங்க சுகம் பெறுவார்கள். இரண்டாவது அதுல அடுத்தது சொல்லப்படுற வரம் என்னன்னா விசுவாச வரம். விசுவாச வரம்னா நீங்க சொல்லுங்க, விசுவாசிக்கிறது ஒரு வரமா கேட்பீங்கன்னா, நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரம் அல்ல, இன்னார்வரையும் நீங்க என்ன செய்வீங்கன்னா விசுவாசத்துக்குள்ள நடத்துவீங்க. அதுக்கு பேர் தான் என்ன வரம்? விசுவாச வரம். நான் விசுவாசிக்கிற பாஸ்டர், இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு நன்மை செய்வார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது மற்றவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை சொல்லி அவங்களையும் விசுவாசிக்க வைப்பீங்க. அதுதான் விசுவாசத்தின் வரம். இன்னைக்கு நீங்க மட்டும் விசுவாசிக்கிறீங்களா, மற்றவங்களுக்கும் சொல்லி விசுவாசிக்க வைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த விசுவாச வரத்தை தாங்கப்பா. நான் விசுவாசத்துல என்ன புயல் அடைத்தாலும் நிக்க, என்னை பார்த்து மற்றவர்களும் அநேகர் விசுவாசத்துக்குள் வருவதற்கு கர்த்தர் கிருபை தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்தது. இரண்டாவது இந்த வல்லமை வரங்கள்ல விசுவாச வரம் நமக்கு ரொம்ப அவசியம். சொல்லுங்க, என்ன வரம் அவசியமானது? விசுவாச வரம். மூன்றாவது அற்புதங்களை செய்யும் சக்தி. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதுவும் ரொம்ப பெரிய அற்புதங்களை செய்யும் சக்தி, ரொம்ப பயங்கரமான ஒரு வல்லமை. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற மனுஷன் 14 பேரை உயிரோட எழுப்பி இருக்கிறார். 14 பேர் மரிச்சு போயிட்டாங்க, டெட், செத்து போயிட்டாங்க, கொண்டு போய் வை. அவர் 14 பேர் எழுப்பினதுல ஒரு ஆள் அவருடைய சொந்த மனைவியை எழுப்பினார் உயிரோட.
அவர் சொன்னது ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவரே, நீங்களும் அவ மரிப்பான்னு என்கிட்ட சொல்லல, அவளும் என்கிட்ட மரிச்சு போறேன்னு சொல்லல, பின்ன ஏன் இவ இங்க படுத்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சிக் எலும்பு அப்படின்னார். அவ உயிரோட எழும்பிட்டான். பாருங்க எவ்வளவு வல்லமை மிக்க அபிஷேக வரங்கள் அவங்களுக்குள்ள தேவன் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம ஏதோ பிரமிப்படைவதற்காக சொல்வதல்ல. இதே வரங்களை அதே போல நாமும் வாஞ்சிப்போம் என்றால் இலவசமாய் கொடுக்க ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். 2 கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஞான வரங்கள் 3, வல்லமை வரங்கள் 3 தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுப்பார். யார் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது தெரியுமா? அது மேல விருப்பம் இல்ல, ஏதோ ஒரு பாவத்துல நம்ம போய் சிக்கிட்டோம், இனிமேல் அதுல இருந்து வெளியில வரவே முடியல, அதிலே உட்கார்ந்து இருக்கிறோம், வரங்கள் ஒண்ணுமே செயல்படாது. பாவத்தை விட்டு வெளியில வந்து பரிசுத்தமான இருதயத்தை நேராக்கி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற வல்லமை வரத்தினால் என்ன நிரப்புங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க, நான் நிச்சயம் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். தேவனோடு செலவிடுகிற அந்த நேரம் தான் அவனுக்குள்ள வரங்களை தேவன் வைப்பார். தேவனோடு பேசுறதுக்கே எனக்கு நேரம் இல்லைன்னா எப்படி அந்த பாத்திரத்துக்குள்ள ஆண்டவர் வரங்களை வைப்பார்? அருமையான காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் சும்மா 15 மணி நேரம் ஜெபிப்பார. ஒரு பிரசங்கத்துக்கு முன்னாடி 15 மணி நேரம் ஜெபிப்பார. அவர் ஜெபிக்கிற இடமெல்லாம் பல அற்புதங்களை நம்முடைய நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், இப்ப வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அற்புதங்களை செய்யும் சக்தி என்றால் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். மழையை பார்த்து மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க ஊழியக்காரர்கள், பெய்யாது. ஊழியக்காரங்க மாத்திரம் இல்ல, சாதா விசுவாசிகள் நிறுத்தி இருக்கிறார்கள். எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடு உள்ளவன். பைபிள் சொல்லுது 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யவே இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணா மழை பெய்யணும், மழை பெய்தது. வானத்திலிருந்து அக்கினி விழட்டும்னா வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது. பைபிள் சொல்லுது எலியா நம்மை போலதான் ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷனா. ஆனா அவனுக்குள்ள என்ன வரம் செயல்பட்டு கொண்டிருந்தது சொல்லுங்க? 3வது நான் சொன்ன என்ன சக்தி செயல்படுது? அற்புதம் செய்யும் சக்தி அவனுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்ப வல்லமை வரங்கள் 3, முதல்ல ஞான வரங்கள் 3, வல்லமை வரங்கள் 3. 3வது பகுதியில மொழி வரங்கள் சொல்வார்கள். மொழி வரங்கள், அந்த கடைசி அந்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க, கவனிங்க எல்லாரும். 10வது வசனத்தை 3 வரங்கள் இருக்கு பாருங்க, வாசிங்கள். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், இது சொல்லியாச்சு. தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தல், இது ஞான வரங்கள்ல வந்துரும். அடுத்தது வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த 3 தீர்க்க தரிசனம், பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல். இது என்னன்னா தீர்க்க தரிசனம் உரைத்தல். பாருங்க அதே 1 கொரிந்தியர் 14:1 வாசிங்க. பவுல் சொல்லுகிறார் நீங்க எல்லாருமே எதை வாஞ்சிங்கன்னு சொல்றார். 14:1 வாசிங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை, விசேஷமா என்ன வரத்தையும் கேளுங்கன்னா தீர்க்க தரிசன வரத்தையும் கேளுங்கள், விரும்புங்கள் என்று சொல்கிறார். விரும்புங்க, விரும்புங்க. விருப்பம் இருக்கா? இந்த உலகத்தின் மேலையும் பாவத்தின் மேலையும் விருப்பம் இருந்தா எப்படி ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வது? ஆவியின் வரங்களை பெறுவதற்கு ஆவியானவர் மேல ஒரு விருப்பம் தேவை. ஆவியானவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி விரும்புவீங்கன்னா அந்த மொழி வரங்களையும் கொடுப்பார். இது இன்னும் கூட கொஞ்சம் ஹையர் கிரேட் மாதிரி. தீர்க்க தரிசன வரம், தீர்க்கமா பைபிள் வசனத்தை பேசும்போது இன்னைக்கு ஒரு பிரச்சனையோடு வந்திருப்பாங்க, அதை தீர்க்க தரிசனமா சொல்றது. அது போல எத்தனையோ முறை ஆண்டவர் கிருபையாக தீர்க்கமான வார்த்தைகளை பேச கிருபை செய்திருக்கிறார். இதை தாண்டி சில தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்துருச்சு. ஆனா தேவனுடைய ஆவியினால் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப சரியா இருக்கும். வயிற்றுக்குள்ள என்ன பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை எப்படி பிறக்கும் என்பதை கூட தீர்க்கமாய் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினை பெற்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் தீர்க்க தரிசனம், மொழி வரங்கள்ல. 2வது அதுல பற்பல பாஷைகளை பேசுதல். அப்படின்னா அவங்க இங்கதான் இருப்பாங்க, ஆனா அவங்க பிரெஞ்சு பேசுவாங்க. பிரெஞ்சு பாஷையில பிரெஞ்சுல இருக்கவங்க கூட பேசுறது போல பேசுவாங்க. ஆனா அவங்க இது வரைக்கும் பிரெஞ்சு படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்தி தெரியவே தெரியாது. இந்தியில பேசுற மாதிரி இருக்கும். அந்நிய பாஷையில பேசும்போதே இந்தியில பேசுற அவ்வளவு கரெக்டா இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, ஆனால் சொல்லுவார்கள்.
அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க இப்படி ஒரு பாஷையை பேசுறீங்கன்னு கேட்டா என்ன பாஷை பேசுறேன்னு எனக்கே தெரியாதுன்னு பற்பல பாஷைகளை பேசுதல், அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய மகா பெரிய கிருபைங்க. பற்பல பாஷைகளை பேசுதல், அது போல பல இடங்களில நடந்திருக்கிறதாக சொல்லுவார்கள். நானும் இன்னும் பார்த்ததில்லை, நானும் விரும்புறாத பற்பல பாஷைகளை பேசுதல், பல மொழிகளின் பாஷைகளை பேசுதல். கடைசியா 9வதாக சொல்லப்படுகிறது வியாக்கியானம் பண்ணுதல். இப்ப நம்ம அந்நிய பாஷையை பேசி இருக்கிறோம். யாராவது இங்க வரம் பெற்றார்கள் என்றால் நம்ம பேசின அந்நிய பாஷை ஆவியானவரோடு இருந்தா அதை வியாக்கியானம் பண்ணுவார்கள். என்ன சொல்லி இருக்கிறோம், இவங்க இன்னாருக்கு இன்னத்தை சொல்றார்கள், இன்ன வார்த்தைகள் வெளிப்படுது இந்த சபைக்குள்ள என்று வியாக்கியானம் பண்ணுவார்கள். அப்ப வியாக்கியானம் என்கிற ஒரு வரத்தின் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். இப்படி மொத்தம் 9 வரங்களை வேதத்தில் கர்த்தர் நமக்காக இலவசமாய் வைத்திருக்கிறார். அத வாஞ்சையோடு கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 9 வரங்கள். ஒரு வரம் கிடைத்தாலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கு. நம்ம வாஞ்சி போனா, நம்ம நேர செலவு செய்வோனா தேவன் கொடுப்பார். அதனால்தான் பவுல் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், நீங்கள் வரங்களை குறித்து அறியாமல் இருக்கிறது எனக்கு மனசல்ல, நீங்க எல்லாரும் இந்த 9 வரங்களை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம 3 வரங்களை வேதத்தில் எப்படி செயல்பட்டது என்கிற 3 9க்கும் அடையாளம் இருக்கு. ஆனா 3 வரங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வருகிறேன். கொண்டு வந்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். முதலாவது ஒரு இடத்துல வரம் எப்படி செயல்படுகிறது பாருங்கள். பவுல் வேதத்துல சொல்லப்பட்டதுல 9 வரத்தையும் பெற்ற மனுஷங்க இந்த பவுல். 9 வரத்தை இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வேதத்தின்படி நம்ம பெற்றுக்கொண்டதுல 9 வரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். பார்த்த உடனே சொல்லிட்டார், இந்த ஆவி குறி சொல்ற ஆவியாச்சு, அதை உடனே கடிந்து கொண்டார், அது போயிருச்சு. அப்ப இன்னைக்கு 2 ஆவிதான் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர், பொல்லாத ஆவி. இந்த ஆவிகள் நிறைய நேரம் என்ன பண்ணும்னா ஆவியானவரை போல ஒரு போர்வையை போட்டுக்கும், அபிஷேகத்தை போல ஒரு போர்வையை போட்டுக்கும். அது ஒளியின் தூதன். சும்மா சும்மா அப்படியே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையோ செய்கிறது எல்லாமே ஒளியின் தூதன். அதையும் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு அதுக்குதான் சபைக்குள்ள ஒரு ஆவியை பகுத்தறிகிற ஒருத்தர் இருந்தா போதும். அவங்க சொல்லிடுவாங்க, இந்த ஆவி என்ன ஆவி, இது சரியில்லாத ஆவி, இது சரியான ஆவி, இது ஆவியானவர் தான் செயல்படுகிறார், ஆவியானவர் இல்லை இங்க என்று பகுத்தறிகிறவர்கள் சொல்லுவார்கள். இன்னைக்கு அப்ப சபையில இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் செயல்பட்டால் தான் சபை வளர்ச்சி அடையும். நாமும் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் வாழ்ந்து அவருக்கு சாட்சியாக ஆத்தும ஆதாயம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்வார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆவியின் வரங்கள் தேவை. சொல்லுங்க என்ன தேவை? வரங்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கும் ஆவியின் வரங்கள் தேவை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் வரனா போறனா அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்துடக்கூடாது. பிசாசு நிறைய பேருக்குள்ள மைண்டுக்குள்ள அப்படி செட் பண்ணிடுவான், அதை டியூன் பண்ணிடுவான், அவங்க கண்ணை மூடிடுவான், அவங்க சிந்தையை கட்டி வச்சிருவான். அவங்க எப்பொழுதுமே கீ கொடுத்த அந்த பொம்மை போலவே அதைத்தான் செய்வார்கள். கீ கொடுத்த பொம்மை நமக்கு தெரியும், கீ கொடுத்த உடனே அது சுத்துற 2 சுத்து சுத்திட்டு கீ நின்றோம். அது போல பலர், நான் வரேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் வேலை போறேன் பாஸ்டர், வீட்டுக்கு போறேன் பாஸ்டர், வரேன் பாஸ்டர், ஜெபம் பண்றேன் பாஸ்டர், வேலைக்கு போறேன் பாஸ்டர், வீட்டுக்கு. இது அல்ல உங்கள் வாழ்க்கை. அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது போல சபைக்குள்ள ஆவியானவர் வருவார் என்றால் நீங்கள் வேலைக்கு போகிறவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு தாகம் இருக்கும் என்றால், தேவனோடு நேரத்தை செலவு செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால் அவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் இந்த வரங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார்? 2 வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். மார்க் 16வது அதிகாரம் வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்கள். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வரங்களின் நோக்கம், கடைசியா முடிக்க போற 2 காரியத்தை சொல்லி நீங்கள் நல்லா கவனிங்கள். வரங்களின் நோக்கம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்னா, முதலாவது தேவ நாம மகிமைப்படணும், 2வது சுவிசேஷம் பிரபலமாகணும், அடுத்தது ஒவ்வொரு கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். 3 காரியத்தை சொல்லலாமா? முதலாவது தேவ நாமம் என்ன செய்யணும்?
மகிமைப்படணும். சுவிசேஷம் என்ன செய்யணும்? பிரசித்தி படணும். மூன்றாவது, ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் தேவன் அண்டையில் என்ன செய்யணும்னா ரட்சிக்கப்படணும். இந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் வரங்களை கொடுக்கிறார். இந்த வரங்களை பணத்தை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒரே ஒரு வசனத்தை எனக்கு வாசிங்கள். வரங்களை பணம் கொடுத்து வாங்க முடியாது என்பதற்கு அடையாளம் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். வாசிங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுது. அவன் பேர் சீமோன் என்கிற மந்திரவாதி. அவனை குறித்து சொல்லப்படுது. வாசிங்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு எனக்கு நீங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். உடனே பேதுரு என்ன சொன்னார்? அதற்கு பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. போதும். கடைசியா முடிக்கும்போது இந்த வரங்களை தேவன் கொடுக்கிறார். ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்திடக் கூடாது அப்படி என்றால் பணத்துக்காக பயன்படுத்திடக் கூடாது. வரங்கள் பணத்துக்கானது அல்ல. இன்னைக்கு ஆனா நிறைய இடங்களிலே வரங்கள் பணத்துக்காக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே சபையில் இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் இலவசமா வரங்களை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்ம நோக்கம் எல்லாம் வரங்கள்ல பணத்திற்காக இருந்திடக்கூடாது. இங்க பாருங்க, இவனை பாருங்க. அவன் நேரா போய், இவன் ரட்சிக்கப்படாத ஒரு மந்திரவாதி தான். இயேசுவை கேள்விப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான், பரிசுத்த ஆவியையும் பெற்றுக் கொள்கிறான். ஆனா வரம் மட்டும் இன்னும் கிடைக்கல. உடனே போய் பேதுரு கிட்ட சொன்னானா, நீங்க எல்லாம் கை வச்சா எல்லாரும் அபிஷேகம் பெறுறது போல நான் கூட கை வச்சா எல்லாரும் அபிஷேகம் பெறணும், வரங்கள் பெற்றுக் கொள்றதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு வரத்தை கொடுங்க. நான் சும்மாவே நம்ம பேதுரு கொஞ்சம் டக்குனாலே ரைஸ் ஆயிருவாரு. இந்த மாதிரி ஆள்லாம் வந்தா அவர் சும்மாவா விடுவாரு? அவன் பணத்தை கொடுத்த உடனே அவர் ஒரு பதில் சொன்னார். இந்த பணமும் உன்னோட என்ன ஆகட்டும். பரவாயில்ல, நல்ல தெளிவா இருக்கிறீங்க. இந்த பணம் உன்னோட என்ன ஆகட்டும், நாசமா போட்டு. அந்த வார்த்தை அவர் சொல்லி இருக்க கூடாது, ஆனா சொல்லிட்டார். ஏன்னா பணத்தை கொடுத்து வரத்தை வாங்க முடியாது. இன்னைக்கு ஊழியம் பணம் சம்பாதிப்பதற்காக மாறிடுச்சுன்னா அதுதான் தேவன் ரொம்ப கவனிக்கிறார். நம்ம ஒரு காலம் அப்படி செய்திடக்கூடாது. தேவன் ஊழியம் செய்யும் போது ஆசீர்வாதங்களை தருவார். ஆனா பணத்தின் மூலம் தான் வரோம். நீ எனக்கு ஜெபி, நான் உனக்கு ஜெபிக்கணும்னா நீ எனக்கு பணம் கொடுனா, அது தவறானது. தேவன் ஜெபிக்கிற வரத்தை கொடுத்தார், விசுவாசிக்கிற வரத்தை கொடுத்தார், எல்லாமே இலவசமானது. ஆனா பணம் கொடுத்தாதான் உனக்கு ஜெபிப்பேன், பணம் கொடுத்தாதான் இந்த அற்புதம் உனக்கு நடக்கும், தவறு செய்யக்கூடாது. ஆனா பணத்தை கொடுத்த உடனே அவன் சபிக்கப்பட்டான். அவன் சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்வான், உன் இருதயம் இன்னும் கர்த்தர்கிட்ட நேராகலன்னு சொல்றான். அந்த வசனத்தை வாசிக்க தொடர்ந்து என்ன சொல்றான் பாருங்கள். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா, எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இல்ல, செம்மையா இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்ல, பாகமும் இல்ல, பாத்திரமும் இல்ல. போ, எதுவுமே கிடையாது. உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. இவ்வளோ நாள் நீ எங்க சகோதரர்கள் ஒருவனாய் இருந்த, ஆனா என்னைக்கு உன் இருதய ஆண்டோட்ட நேரா இல்லையோ தவறான வழியில நீ வரத்தை பெற்றுக்கொள்ள. நம்ம இந்த வரத்தை மட்டும் தவறான வழியில பெறவே முடியாதுங்க. உலகத்துல என்னென்னமோ காரியத்தை என்னென்ன வழியில வேணாலும் பெற்றிடலாம், ஆனால் ஆண்டவருடைய வரத்தை ஒரு காலம் தவறான வழியில பெற முடியாது. அது தேவன் அவனவனுக்கு சித்தத்தின்படி இரக்கத்தின்படி கொடுக்கிறார். அவங்க கதறல்ல பெற்றுக்கொள்றது, அது அவங்க முழங்கால்ல பெற்றுக்கொள்றது, அவங்க பாரத்துல பெற்றுக்கொள்றது. ஒரு வியாதிஸ்தனை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாரம் வருதா, கர்த்தர் அவங்களுக்குள்ள இந்த சுகப்படுத்தும் வரத்தை வைக்க ஆயத்தமாயிட்டார். ஒருத்தவங்க பிரச்சனையோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதலா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேடுறீங்களா ஆண்டவர்ட்ட, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வரங்களை கொடுப்பார். அதனால இன்னைக்கு இந்த வரம் வேற எதுக்காகவும் கொடுக்கப்படல. நம்ம இருதய ஆண்டவரோடு நேராக்கப்படும் போது பாரமுள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த வரங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வரங்கள் மொத்தம் எத்தனை? 9. எத்தனை பகுதிகள் இருக்குது?
3 பகுதிகள், மூன்று பகுதிகள் இருக்கு. அதுல மெயின் தலைப்பு ஞான வரங்கள், வல்லமை வரங்கள், மொழி வரங்கள். இந்த வரங்களை குறித்து மறுபடியும் கூட வீட்டுல போய் நேரம் கிடைத்தா இந்த வாரத்துல கேளுங்கள். இதெல்லாம் கேட்டு உங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா ஒருத்தரையும் புறம்பா தள்ளுகிறவர் அல்ல. இவன் வேண்டாம், இவன் சரியில்லை. ஒரே ஒரு காரியம் தான் நம்மையும் ஆண்டவரை தூரமா வைக்கும், பாவம் மாத்திரமே. அந்த பாவத்தை கூட நான் இனி செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்மை அணைத்துக் கொள்கிற ஒரு தேவன் அவர். உன் பாவம் இரத்தாம்பர சிவப்ப போல இருந்தாலும் அதை பஞ்சை போல மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் பாவத்தெல்லாம் என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், நான் ஒரு பாவி, எனக்கு எப்படி இந்த வரத்தை தருவார்? இன்னைக்கு அப்படி பிசாசு உங்களை கட்டி இருப்பான் என்றால் இன்றைக்கு அந்த பாவங்கள் எல்லாம் உதறி விட்டு, ஆண்டவரே என் இருதய செம்மையானதா மாறட்டும் அப்பா. எங்க சபையில நிறைய ஆவிகளை பகுத்தறிகிறவர்கள், குணமாக்கும் வரங்களை பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர்கள். உங்களை குறித்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரு? தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர்கள், மொழி வரங்களை பெற்றவர்கள், வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களை பெற்றவர்கள். யோசித்து பாருங்களேன், இங்க ஒரு ஆவிகளை பகுத்தற ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருந்தா, பின்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் பேசுகிற ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும் சபை? உள்ள ஒரு சுகமாக்கும் வரத்தோடு இருந்தாங்கன்னா உள்ள வரும்போது அவங்க தொட்டா சுகம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த சபை இப்ப நம்ம வந்து யோசிக்கிறோம், என்ன அது நேரமாச்சு, ஒருத்தரையும் சீட்டுல காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா வரங்கள் உள்ள செயல்பட ஆரம்பிக்கும் என்றால் நான் சொல்ற சபை தேவனுடைய ஜனத்தினால் நிரப்பப்பட ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு சபையா மாறணுன்றதுக்காக தான் இந்த சத்தியம். இதுவரை நீங்க கேட்டீங்களோ, தெரிந்ததோ தெரியலையோ, நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவர் இலவசமாய் இந்த வரங்களை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். வாஞ்சை உள்ள அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா.